மதிய உணவு திட்டத்தை அதுக்கு முன்னாடி ஆங்கிலேயர்கள் கொண்டு வந்திருந்தாங்க. ஆனால் அது குறிப்பிட்ட பகுதிகள் தமிழ்நாடுல எல்லா பகுதிகளிலும் குக்கிராமங்கள் முதற்கொண்டு குழந்தைங்க எல்லாமே படிக்கணுங்கிறதுக்காக கொண்டு வந்த கருணைஞர் காமராசருடைய பிறந்த நாளில் நாம் எல்லாம் இங்கே வந்திருக்கோம். இப்போ நம்ம ஜீவிதம் அறக்கட்டளை சொன்னாங்க இல்லையா, நம்முடைய பள்ளிக்கு நிறைய உதவிகள் செஞ்சுருக்காங்க. ஏற்கனவே இந்த கிரவுண்டை சுத்தப்படுத்தி நமக்கு கொடுத்தது அவங்க தான். அதன் பிறகு இப்போ ஒரு 50 செடிகள் நமக்கு ஏற்கனவே நம்ம மாஞ்செடி இதெல்லாம் ஒரு 4-5 செடி தான் இருக்குது. 50 செடி கொடுத்துருக்காங்க. அதை அவங்களே வச்சும் கொடுத்துருக்காங்க, ஃபுல்லாக வச்சு கொடுத்துருக்காங்க. அடுத்தது குழந்தைங்களுக்கு தேவையான எழுதுபொருட்கள், அவங்களுக்கு தேவையான உதவி. அடுத்தது குடிதண்ணி. இப்போ குழந்தைங்க வந்து இந்த டேங்க் தண்ணி தான் பிடிச்சிருந்தது. ஆனால் ஆர்ஓ வாட்டர் நீங்கள் குழந்தைங்களுக்கு சுத்தமான வடிகட்டின ஆர்ஓ வாட்டர், அதாவது டேங்க் கொடுத்து அதில் ஆர்ஓ வாட்டர் ஃபிக்ஸ் பண்ணி நம்முடைய இந்த லைன் தண்ணி போயிட்டு டேங்க் போயிட்டு அது ஃபில்டர் பண்ணி சுத்தமான எந்த விதமான நோயோ குழந்தைங்களுக்கு வராத மாதிரி தண்ணி கொடுக்கறதுக்கான எல்லா உதவிகளையும் நம்ம செஞ்சுருக்கோம், வாங்கி வச்சாச்சு. அதை ஃபிட் பண்ணுறதுக்கு நம்ம அண்ணன் அவர் வந்து பண்ணி கொடுத்தாருன்னா சரியாக போயிடும். அதிலிருந்து குழந்தைங்க காலையில் மதியம் எப்போ தேவைப்படுறாரு நேரடியாக டேங்க் தண்ணி குடிக்காம சுத்தப்படுத்தி ஆர்ஓ வாட்டர் அந்த ஃபில்டர் பண்ணி வர அந்த சுத்தமான தண்ணியை ஒரு சின்ன எந்த விதமான கிருமி இல்லாமல் குழந்தைங்களுக்கு, சின்ன குழந்தைங்க இல்லையா, ஒரு சின்ன இது பட்டால் கூட அவங்களுக்கு ஏதாவது இல்லை, அதெல்லாம் இல்லாமல் சுத்தமான நீர். பெரும்பாலும் நோய் எல்லாமே வர்றதுக்கு காரணமே நீர் அடிப்படை. ஏன்னா சுத்தம் இல்லாத நீரை குடிக்கிறதுனால வருது. அதுக்கான உதவிகளை நமக்கு செஞ்சுருக்காங்க. இன்னும் நம்முடைய பள்ளிகளுக்கு மாணவர்கள் படிக்க வேண்டிய உதவிகளை செய்யறன்னு நமக்கு சொல்லியிருக்காங்க. கண்டிப்பாக செய்வாங்க. அதுக்கு நம்ம குழந்தைங்க நல்லா படிக்கணும். நீங்களும் கதை பேசக்கூடாது. பக்கத்துல இருந்து வரணும். பக்கத்தில் வந்துட்டாங்களே நான் குழந்தை படிக்கணும், நீங்கள் கதை பேசுங்க. அதை பார்த்து நம்ம பேசுறதெல்லாம் கவனிக்கும். அதனால் நீங்களும் பேசக்கூடாது, அந்த குழந்தைகிட்டையும் பேச விடக்கூடாது. அதே நேரத்தில் முக்கியமாக அனைவரையும் கிராமத்தின் சார்பாக என் பள்ளியின் சார்பாக வரவேற்கின்றேன். அடுத்ததாக என்னுடைய கிராமம் மக்கள் அவரையும் என் தாய் போன்று இருக்கின்ற உங்களையும் இந்த பள்ளியின் சார்பாக வரவேற்று மாணவ கல்லூரிகளும் வரவேற்று அனைவருக்கும் மனதுக்கு திருச்சாட்டு இந்த 2 மாதமா எனக்கு எல்லாருக்கும் வணக்கம். ஜீவித அறக்கட்டளை மரம் நிறைய சொல்லிட்டாங்க. ஸோ அதனால நீங்கள் ஏற்கனவே எங்களை கூட பார்த்துட்டீங்க. ஞாபகத்தை அவங்களுக்குலாம் ரொம்ப நன்றி. இந்த இடத்த உங்களை பார்த்து ஒரு வாய்ப்பும் இந்த பிள்ளைங்களுக்கு ஒரு சேவை பண்ணுற வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்தேன் செல்வனி நமக்கு எங்களுடைய ஜீவித வாங்குறது இந்த கல்வி துறையில் எங்களை நாங்கள் இதற்கு சந்தித்த மனிதர்களிடையே அவங்க ரொம்ப மிக உயர்ந்த இடத்துல இருக்கிறாங்க. ஏன்னா தனி ஒரு லேடியாக ஒரு ஸ்கூலை நிர்வகிக்கின்றது ரொம்ப பெரிய விஷயம். அது ஒரு கம்யூனிட்டி பேஸில் எல்லாரும் மனசு சந்திச்சதில் இந்த குழந்தைங்களுக்கு இதை பண்ணுறது எங்களுக்கு ரொம்ப மகிழ்ச்சி, ரொம்ப மனம் நிறைவாக இருக்குது. Okay, guys. I'm on this one.